ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, என்ன டே இன்னைக்கு? அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு, ஃபாதர்ஸ் டே இருக்கு, மதர்ஸ் டே இருக்கு. டாக்டர் அப்துல் கலாம் பிறந்தனால என்ன டேன்னு கொண்டாடுறாங்க? வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே. சொல்லுங்க எல்லாரும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்க நாள் அது. இன்னைக்கு வந்து உங்க நாள், ஸ்டூடெண்ட்ஸ் டே. இட் இஸ் ஃபார் யூ. நாட் ஓன்லி ஹியர், நாட் ஓன்லி நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஒரு மனிதனுடைய பிறந்த நாளில் இந்த கிருஷ்ணசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இவ்வளோ பேர் அழகாக ஐயா செக்ரட்டரி சார், பிரின்சிபால் மேடம் அவங்கெல்லாம் வந்து அதை வாழ்த்தி தமிழ் மொழிக்கும் அதை சேர்த்து, அந்த மொழியோட இம்பார்ட்டன்ஸோடு சேர்த்து, யாருமே அந்த டாப்பிக்கே கூட சொல்ல மாட்டாங்க அமைதின்னு, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க எல்லாரும். அதை வந்து இந்த உலக அமைதின்னு எடுத்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு செக்ரட்டரி சார் ரொம்ப அருமையாக சொன்னார். அது இல்லாமல் எங்களுடைய வேதாத்திரிய மாணவர்கள் மாணவிகள், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் முத்துக்குமரன், நம்மெல்லாம் மாணவர்கள் தான், மாணவிகள்லாம். நம்ம வந்து என்னதான் ஆசிரியர் சுவாமிஜி கொடுத்தா கூட அது நம்ம நீங்கள் எல்லாருக்கும் இந்த கான்வகேஷன் பட்டமளிப்பு விழா மாதிரி ஒரு கல்லூரியில் இந்த ஞான ஆசிரியர்னு அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்தது இறைவனோட பிளான் தான் எல்லாமே. அதுக்காக அனைவருக்கும் நன்றி கூறி நோக்க உரை அப்படின்றத அடுத்த ஸ்லைட் போடுமா? அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லலாமா? நல்லா இருக்கா? சூப்பர். உங்களுக்கு சொல்றாருமா? உங்களுக்கு தான் சொல்றாரு. எல்லாம் உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. இங்கே தான் இருக்கார், இந்த ஹாலில் தான் எங்கேயோ இருக்கார், சுருக்கமாக எங்கேயோ ஒரு வேவ்ஸ் ஃபார்மில் இருக்கார். ஒருத்தர் கூட இருக்கார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே ஆன் 15/10 அது ஒரு நல்ல ஒரு கிளைமேட் இல்லை, வெயில் போட்டு கொளுத்தாம நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ் ஷவரிங். ஹெவி ரெயினாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். ஷவரிங் and also have a very nice atmosphere in this AC hall. We are going to discuss very important, especially for students friends. அன்பிற்கும் மரியாதைக்கும் உடைய பிரின்சிபால் மேடம் அவர்களே, அந்த கிருஷ்ணசாமி கல்லூரியுடைய தாளாளர் ராஜேந்திரன் சார், விஜயகுமார் சார் அட்வொகேட் செயலாளர், தமிழ்துறையின் ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கீதா மேடம் அவர்களே, மற்ற ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ண முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி, ஏன்னா அவங்க இருக்கிற பிஸியில் வந்து எக்ஸாம் நடத்தணும், வைவா நடத்தணும், அடுத்தது ஃபஸ்ட் இயருக்கு இப்படி, செகண்ட் இயருக்கு இப்படி, தேர்ட் இயருக்கு இப்படி, எதனால் பண்ணணும், அந்த இதில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதை சார் சொன்ன மாதிரி இது கையில் எடுத்தாச்சு பண்ணிடுவோம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி இறைநிலை வந்து அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னும் ஒரு நன்றி கூறி, எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் எங்கிருந்தும் வந்திருக்காங்க, கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்காங்க, சிதம்பரத்துலேருந்து வந்திருக்காங்க, எல்லாரும் அவ்வளோ தூரத்தில் மழையில் வந்து சார் ஒரு சைவ சித்தாந்த மீட்டிங்லேருந்து டாக்டர் அப்துல் கலாம் இந்த நிறுவனம் அறக்கட்டளை நிறுவனம் வந்திருக்காங்க. மேடம் பாண்டிச்சேரியிலேருந்து அவ்வளோ தூரம் ஆளுதவே விசாலாச்சு மேடம், சார் அருணாச்சலம் சார், அவங்க வள்ளலார்லேருந்து பார்க்குற மாதிரியே இருக்கு சார். வள்ளலார் வந்து அங்கேருந்து வந்ததுனால வெரி நைஸ் பர்சன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐ வெரி ஹாப்பி டு சி யூ சார். இப்போ வந்து மாணவர்கள்லாம் கேட்க வேணாம், அது இல்லாமல் கேஎன்சி, அப்புறம் வேறு எந்த காலேஜுமா, இமாக்குலேட், வேற எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஜான் டூவி பண்ருட்டி. ஆமாம், ஜான் டூவிலாம் கொஞ்சம் கை தூக்குங்க. அப்போ வெரி குட் ஃபைன் ரைட். ஸோ பாருங்கள், இது வந்து எங்கள் ஆசிரியர்கள் சொல்கிறேன், நாம் வந்து ஒரு இந்த மெசேஜை கொண்டு போவதற்காக எவ்வளோ பண்ணுறோம் இல்லையாம்மா? இந்த மெசேஜை மகிழ்ச்சி இந்த மெசேஜ் கொண்டு போவதற்கு என்னென்னமோ பண்ணுறோம். அதை வந்து இப்போ இவ்வளோ பேர் இத்தனை காலேஜில் இருந்து கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதி என்னுடைய முக்கியமான இந்த உரையை ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கவனமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 30 இயர்ஸாக டீச்சராக இருந்திருக்கேன். லாஸ்ட்டில் அங்கே கவனிக்கலாம் கூட எனக்கு கரெக்டாக பார்த்துருவேன். அங்கே யாராவது கவனிக்கலாம் அப்படின்னா நிறுத்திடுவேன், பேச்சை நிறுத்திட்டு அங்கேருந்து என்னன்னு பார்க்குறோம். அதனால் ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ மேக் அட்டென்ஷன் so that you are spending time in a nice manner. உங்களுடைய ரெகுலர் பாடத்தெல்லாம் தாண்டி ஒரு பொதுவான ஒரு அறிவை நீங்கள் பெற போகிறீங்க. அஃப்கோர்ஸ் எங்கள் பீப்புளுக்கு எல்லாரும் தெரியும், அவங்க எல்லாம் ஆல்ரெடி நோன் த சப்ஜெக்ட்ஸ். உங்களுக்காக தான் நெக்ஸ்ட் லைன். வாய் டு யூ ஒரே இது சாரி. இப்போ என்னென்னா, இங்கே வந்து தமிழில் அந்த மலரை வெளியிடறதுக்கு தமிழில் அடிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு இவங்களாம் தெரியும், ஒரு சென்டர்லையும் போய் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
அந்த டைப்பிங் இதில் இங்கிலீஷில் தான் இருக்குது அந்த கீபோர்டு. அதனால் வந்து நான் அந்த சில சைட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், அதுக்காக மன்னிச்சிங்க. நான் அந்த இதை மட்டும் உங்களுக்கு தமிழை சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம உலக அமைதியை பற்றி எதுக்கு நோக்க வரேன்னு சொன்னாங்கல்ல, என்ன உலக அமைதியை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு ஒரு உலக அமைதியாக எங்கே சண்டை போட்டால் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கணும். இந்த கருத்தரை உலக அமைதியை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டினோட ஐ வில் ஸ்டார்ட் மை லெக்சர். இது இந்த சிம்பிள்ஸ் அதான். அது என்ன கதை, என்ன பேடுமா அது? தமிழில் சொல்லுங்க. புறா. இந்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைதினா நேரு காலத்துலேருந்து எல்லாம் இந்த புறாவை தான், அரசர் காலத்தில் கூட அப்படியே பண்ணாங்க, புறாவை தான் தூது விடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்னம் அமைதினா அதுக்கு ஒரு இது. அந்த ஒரு ஒரு முத்திரை போட்டுட்டாங்க பாருங்க, அதுவும் அமைதியோட சின்னம் தான். இது ஒரு கையில் ஒரு ஆட்டின் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் தி சிம்பிள் ஃபார் தி பீஸ். நெக்ஸ்ட் டைம் ஒய் எதுக்காக இப்போ நமக்கு உலக அமைதி பற்றி ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேற எதுவும் இல்லை. சைனாவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோவிட் அந்த வைரஸ் ஃபார்ம் ஆனது. வித்தின் அ மந்த் ஸ்ப்ரெட் த்ரூஅவுட் த வேர்ல்டு. அங்கே ஒரு இம்பேக்ட், உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கேயோ இருக்கிற இடத்துல விடுவிடுன்னு பரவிடுது. அதே போல தான் போர் நடந்துகிட்டே இருக்கு போச்சுன்னா எல்லாமே விலைவாசி ஏறணும். இன்னைக்கு கோல்டு என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும், நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டேங்க. ஜனவரி மாதம் இருந்ததோட கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். அது மட்டும் இப்போ எல்லாமே விலையேற போதுன்றாங்க, பெட்ரோல் டீசல், பிகாஸ் க்ரூட் ஆயில் இல்லைன்றாங்க. உலகத்தில் போர்கள் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது எக்கனாமி வரைக்கும், எஜுகேஷன், எக்கனாமி, எவ்ரிதிங் வில் பி ஸ்பாயில். எல்லாமே செயின் ஆஃப் ரியாக்ஷன். ஆக அது வந்து நீங்கள் எதுக்காக கொடுத்துருக்கேன்னாக்கா அவ்வளோ டெத்து உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம், நல்லா தெரிஞ்சிருக்கோம். கும்பலாக போட்டு புதைச்சாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல், ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தட்ட இருந்து பிடிங்க இன்னொருத்தையோ அவர் பயங்கரமாக லங்ஸ் வந்து சுவாசிக்க முடியல, அவர் கொடுங்க. ஆக எங்கேயோ இருந்த ஒரு இம்பேக்ட் வந்து உலகத்தில் வெறும் சீக்கிரமாக பரவும். அவ்வளோதான் என்னோட மெசேஜ். அதுதான். இது வந்து வாரோட இம்பேக்ட் பாருங்க. ஒரு பில்டிங் கட்டுறதுன்னா எவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டு எத்தனை பேர், கார்பெண்டர் வருவார், அப்புறம் மேசன் வராது, கொத்தனார் வராங்க, பெயிண்டர் வராங்க, எல்லாம் பண்ணி டெக்கரேட் பண்ணி அவ்வளோ தூரம் கட்டின பில்டிங்கை இந்த உக்ரைன் வாரில், ரஷ்யா வாரில், காசாவில் நீங்கள்லாம் எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஐயோ 2 பேர் 300 பேர் 2 பேர். தயவு செய்து பேப்பர்லாம் படிங்க. பேப்பர் படிக்கிட்டா கூட உங்களை சுற்றி இருக்கிற நியூஸ் மூல தெரிஞ்சுங்க. அதுதான் பெஸ்ட் திங். அதுக்காக டைம் ஒதுக்குங்க. ஓகே ப்ளீஸ் அட்டெண்ட் இட். ஸோ இந்த பில்டிங்லாம் ஒரு செகண்டில் தூள் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் லைன். இது ரொம்ப அட்டாமிக் பாம், அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட அட்டாமிக் பாம் இன்னைய வரைக்கும். இங்கே பாருமா, என்ன அட்டாமிக் பாம் சொன்னா அது பேர் தெரியுங்களா? அதுக்கு லிட்டில் பாய். அதை ட்ராப் பண்ணோடனே லட்சக்கணக்கான பேர் உயிர் போனது மட்டும் இல்லை, கருகி போனது மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவங்க ஜீன்ஸில் போயிட்டு குறைவுள்ள குழந்தைகள் பிறக்கிறது. குழந்தை பிறந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஊனத்தோடு பிறகுது. இன்றைக்கி 2025 நடந்துட்டு. ஸோ அந்த வாரோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வேர்ல்டு வாரில் நடந்த விஷயங்கள் இது இருக்கு. இப்போ காசாவில் நடந்துட்டு இருக்கிறது தான். ஒரு பிரெட்டு, ஒரு டம்ளர் பால், பசியால் குழந்தைகள்லாம் துடிச்சிட்டு இருக்கு. அந்த அகதிகள் முகாம்னு சொல்லி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 65,000 பேர் இறந்துட்டாங்க. ஏற்கனவே எங்கே சார் இருந்தால் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்கீங்களா? வரலாறு கிடையாது. நேற்று நியூஸ், எஸ்டர்டே நியூஸ், டே பிஃபோர் எஸ்டர்டே நியூஸ். இன்னும் நடந்துச்சு. இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஒரி பண்ணிக்கலாமா? ஒரி பண்ணணுமா வேண்டாமா? நம்ம போல சக மனிதர்களை சாப்பாடு இல்லாமல் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம். மகாகவி பாரதி. இவ்வளவு கோபக்காரர் இருக்காங்களா? ஒருத்தர் சாப்பாடு எல்லாம் பசியில துடிச்சாங்கன்னா ஜகத்தினே அழித்துடுவோன்ற. அப்ப இவ்வளவு பேர் பசியால துடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண அதை பத்தி திங்க் பண்ணமா? நம்ம ரொட்டீன் லைஃப்ல தான் நம்ம இருக்கணும். அதுக்காக